லேட்டஸ்டா இருக்க ரெட் வெல்வெட் கேக்குக்கு விண்டேஜ் மேக்கப் போட்டா எப்படி இருக்கும்? அதாங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் கிரீம் கேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் கெட்டப் போட்டு ஆனா டேஸ்ட் வைஸ் இப்ப இருக்க மாதிரி கிரீம் சீஸ் யூஸ் பண்ணியே பண்ணிருக்கேன். ரெட் வெல்வெட் கேக் வித் கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். வாங்க என் கூட சேர்ந்து வேற லெவல்ல டிஜிட்டலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. எந்த ட்ரேல கேக் வைக்க போறீங்களோ அதுல பட்டர் தடவி கொஞ்சம் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிட்டு அதுல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு முட்டை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேப் விட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டாவது முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே பேட்ச் பேட்சா பண்றது ரொம்பவே நல்லது. இப்போ பட்டர் அண்ட் சுகர் நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நர நரன்னு இல்லாம கிரீமியா வரணும். அப்படியே ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃபிளவர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதான். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்லயே கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெட் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா பட்டர் மில்க், அது கூட வினிகர். இப்போ நம்ம ட்ரை அண்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் பேட்ச் பேட்சா ஒன்னா சேர்க்க போறோம். ட்ரை இன்கிரீடியன்ஸ்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண மைதா, அது கூட ஒரு சில கலவைகள். வெட் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்டர் மில்க் அண்ட் அது கூட சேர்த்த வினிகர். இந்த ரெண்டு ப்ரொபோர்ஷனையுமே நீங்க பேட்ச் பேட்சா சேர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3 டேபிள் ஸ்பூன் ட்ரை இன்கிரீடியன்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 1/4 கப் வெட் இன்கிரீடியன்ஸ் போடணும். இந்த மாதிரி பேட்ச் பேட்சா சேர்த்துக்கணும். ரெட் வெல்வெட் கேக் நார்மல் கேக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஏன்னா நம்ம இதுல பட்டர் மில்க், வினிகர், அது கூடவே பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒன்னா ரியாக்ட் ஆகி செம்ம சாஃப்டா வெல்வெட்டியா ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த ஃபிளேவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேங்கியா இருக்கும். வெனிலா கேக் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டனா இருக்கும், பட் இது கொஞ்சம் டேங்கியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வினிகர் நம்ம ஆட் பண்ண போற ஃபுட் கலரை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அது கூடவே கொஞ்சம் மைல்டா கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ சாக்லேட் ஃபிளேவர் மைல்டா வரும். இது எல்லாமே கம்பைன் ஆகி இதோட வாசம் வேற லெவல்ல இருக்கும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கீ இன்கிரீடியன்ஸ், ஆமா, நம்ம ஃபுட் கலர் தான் கொண்டு வர போறோம். ரெட் கலர்ல ரெட் வெல்வெட் கேக் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். லைட்டா ஆட் பண்ணீங்கன்னா ப்ரௌன் கேக்கா வரும். இந்த ஸ்டேஜ்ல கேக் கலர் ரொம்பவே பிரைட்டா இருந்தா மட்டும்தான் உங்க கேக் கலர்ஃபுல்லா வரும். திட்டமான கலர்ல இருந்தா போதும்னா இந்த மாதிரி கலர் வரும். நான் ஃபுட் ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்பவே லைட்டான கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரை இன்கிரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது நான் ரொம்பவே கம்மியான ஸ்பீட்ல தான் யூஸ் பண்ணேன். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே பெட்டர். ஏன்னா ஃபார்ம் ஆகிற ஹேர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிடக்கூடாது. ரொம்ப அதிகமான ஸ்பீட் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு 3 6 இன்ச் பேன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க 2 8 இன்ச் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ஒரே பேன்ல போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தா போடுங்க, இல்லனா பரவாயில்ல. பார்ச்மெண்ட் பேப்பர் கண்டிப்பா வேணும்ன்ற அவசியம் இல்ல. இதுலயே நம்ம கேக் ஒட்டாம வரும். லைட்டா டப் டப்னு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ணா இப்படிதான் இருக்கும். கேக் பேனை சுத்தி உங்களுக்கு அவுட்லைனே தெரியும். இப்படி இருந்தா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். கேக் வெந்துருச்சுன்ற வாசனை உங்க ரூம் ஃபுல்லா அடிக்கும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம், அதுவே போதுமானது. ரெட் வெல்வெட் கேக்குக்கு சீஸ் கிரீம் ஃப்ராஸ்டிங் வேற லெவல் காம்போவா இருக்கும். இந்த சீஸ் கிரீமை நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணேன். ஃப்ராஸ்டிங் பண்ண கூட ரொம்பவே நல்லா வந்துச்சு. பை த வே, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் பேக்கிங்ல எக்ஸ்பர்டைஸ் கிடையாது, ஆனா பேஸ்ட்ரி சாப்பிடுறதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏகப்பட்ட ட்ரை பண்ண வச்சது. நிறைய ட்ரை, நிறைய சொதப்பல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஒரு அவுட்கம் கொண்டு வந்துச்சு. அந்த ரெசிபியை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பார்க்கும் போது எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சீஸ் கிரீம் போட்டு பட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டிங் பண்ற கன்சிஸ்டன்சில வரல, பீக் நல்லா நிக்கல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டியை பில்ட் பண்றதுக்கு ஐசிங் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல சீஸ் கிரீம் ரொம்ப கெட்டியா இருக்கணும், தண்ணியா இருக்க கூடாது. ஃப்ரெஷ் கிரீம் வேற, ஹெவி கிரீம் வேற, சீஸ் கிரீம் வேற, வீப்பிங் கிரீமும் வேற. இப்போ நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸை வச்சியும் நம்மளால ஃப்ராஸ்டிங் பண்ண முடியும். பட் ரெட் வெல்வெட் கேக்கோட சீஸ் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரொம்பவே ஃபேமஸ். டேங்கியான கேக்கோட ஸ்வீட்டான இந்த ஃப்ராஸ்டிங் சூப்பர் டூப்பரா இருக்கும். சுகரை பேட்ச் பேட்சா ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா ஆட் பண்ணாதீங்க. ஒரே நேரத்துல ஆட் பண்ணா சுகர் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி ஆயிடும், ஸ்டிக்கியா. சோ பேட்ச் பேட்சா ஆட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரீமை நீங்க தொட்டு பார்க்கும் போது நர நரன்னு இருக்கக்கூடாது. அப்படி நர நரன்னு இல்ல அப்படின்னா கிரீம் ரெடி. ஐஸ் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம பேக்கரியில வாங்கினா ஒரு கலர் கலரா கேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேக் சாப்பிடும் போது அந்த பட்டர் ஃப்ராஸ்டிங் நாக்குல செட்டில் ஆகும் போது ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு ஃபீல் இதுல உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்பவும் கிரீமை நல்லா தொட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். காலி ஆகாம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேல இருக்க லேயர் யூஸ்வலா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பதான் டாப்ல ஈவனா வரும். பட் நான் இன்னைக்கு
இன்னைக்கு அதை ரிமூவ் பண்ணல. ஏன்னா இன்னமும் அது மெலிசாயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு. சோ அதனால நான் ரிமூவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொபோர்ஷன்ல நீங்க பண்றீங்கன்னா 6 inch பேன் 2 போதுமானது. எக்ஸ்ப்ளோரர் உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் நிறை குறை தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதை அப்படியே கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடலாம். நான் யூஸ்வலா கேக் செய்யும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த நேரத்துல உருப்படியா சமைக்க வச்ச கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சமைக்கிறத விட பேக்கிங் கொஞ்சமே ட்ரிக்கியான விஷயம். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஒரு டிஷ் சமைக்கணும்னா இதெல்லாம் கீ இன்கிரியன்ஸ் இதை போட்டு பண்ணா வந்துரும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பேக்கிங்ல கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. டைமிங்ஸ், டெம்பரேச்சர், அதோட முக்கியம் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னு இருக்கு. ஹெவி வீப்பிங் க்ரீம் போட்டு வீப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அது எலும்பவே இல்லை. அந்த மாதிரி ஏகப்பட்ட சொதப்பல் மூமெண்ட்ஸும் இருக்கு. டிசப்பாயிண்ட் ஆகவே ஆகாதீங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் பேக்கிங் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணணும். உங்களோட பேக்கிங் ஸ்டோரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா கோல்டா இருக்க வீப்பிங் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நான் டெய்ரி விப்பிங் க்ரீம். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம விப்பிங் கிரீம் எடுத்திருக்குன்னு யோசிக்காதீங்க. கேக்குக்கு நடுவுல ஃபில்லிங் சீஸ் கிரீம் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். அவுட்டர் லேயர் எல்லாம் கவர் பண்றதுக்கு சீஸ் கிரீம் வித் கிரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போறேன். ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீட்டருக்கு நடுவுல ஸ்டக் ஆற மாதிரி நல்லாவே ஹெவியா இருக்கும். அதை வச்சு நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம். டப்பாவே திருப்பி போட்டாலும் கீழே விழவே விழாது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சீஸ் கிரீம் பிளஸ் இந்த கிரீமையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி ஒன்னு சேர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சீஸ் கிரீம் கொஞ்சம் டென்ஸ் ஆனது, விப்பிங் கிரீம் கொஞ்சம் லைட் ஆனது. ஸோ 2 பேரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த 2 கிரீமையும் நீங்க தொட்டு பார்த்தா நல்லாவே ஃபீல் ஆகும். கேக்குக்கு நடுவில் போட்ட சீஸ் கிரீம் கொஞ்சம் டென்ஸாவே இருக்கும். சீஸ் கிரீம் விப்பிங் கிரீம் வந்து கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். எதுக்காக 2 கிரீம் யூஸ் பண்ணணும், ஒரே கிரீம்ல எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்றதுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு இது தோணுச்சு. ஏன்னா சீஸ் கிரீம் ஃப்ராஸ்டிங் கொஞ்சம் இனிப்பு அதிகமாவே இருக்கும். அதனால ஃபில்லிங் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவுட்டர் லேயர் ஃபுல்லா கொஞ்சம் லைட் வெயிட்டா காட்டலாமே, அதனாலதான் நம்ம வீப்பிங் கிரீமை ஆட் பண்ணி இந்த லேயர் போட்டிருக்கோம். நீங்க சீஸ் கிரீம் ஃப்ராஸ்டிங்கே ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலா ரெட் வெல்வெட் கேக்கு ரெட் வெல்வெட் கேக்கோட கிரம்ஸ் தான் போடுவாங்க. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். சரி அப்படியே பேட்டர்ன் வரைய கத்துக்கலாமே நான் ஒரு ட்ரை பண்ணேன். டிசைனிங் கண்டிப்பா பெட்டரான நம்பர் யாராச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. பட் டேஸ்ட் வைஸ் வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு. பட் டிசைன் வைஸ் நிறைய சொதப்பல்ஸ். நான் ஒண்ணு நினைச்சேன், அது ஒண்ணு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதை விட பெட்டராவே ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் டு லேர்ன் எவ்ரிதிங். புது புது விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட், பிளேசஸ், நிறைய ஃபுட் இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெளியே சாப்பிட்டு வந்து அதை எல்லாத்தையும் வீட்டுல ரீக்ரியேட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ரீசன் இருந்தா கேக் செய்யணுமா, உங்களே நீங்களே மோட்டிவேட் பண்றதுக்கு கண்டிப்பா கேக் செஞ்சு ஜாலியா சாப்பிடுங்க. அழகான கேக் செஞ்சுட்டு அது உள்ள இருக்க லேயர் எப்படி வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு கட் பண்ற ஃபீல் இருக்கே, அது வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபீல் நீங்க பர்த்டே கேக் கட் பண்ணா கூட வராது. நீங்களே செஞ்ச கேக்கை கட் பண்ணும்போது கண்டிப்பா வரும். கேக் உள்ள ஹேர் பபிள்ஸ்லாம் போய் செம்ம மாய்ஸ்டா டாங்கி ஃபீலோட சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. ரெட் வெல்வெட் கேக்குக்கு நம்ம 90s கெட்டப் எப்படி, அவுட்டர் வியூ ஓல்டு கெட்டப், டேஸ்ட் எல்லாம் ட்ரெண்டியா செம்மையா இருந்துச்சு. வசந்தன் கோ ஹேர் பார்த்திருக்கீங்களா? அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரிதான் எந்த காலமா இருந்தா என்ன, டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. எத்தனை நாள் தான் பேஸ்ட்ரியை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. 3 லேயர் ரெட் வெல்வெட் கேக் ஃபியூஷன் சாப்பிடும்போது ரியலாவே நாக்குல கரைஞ்சிருச்சு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பை.